ஓகேம்மா. தேர்டில் ஃபஸ்ட் ஒன் 1/√2 + x² - 1 தொகையிடுக. இன்டகிரேஷன் போட்டாச்சு. இது எப்படி எழுதிக்கலாம்? x + 2னாலும் ஒன்று தான், +2 + xனாலும் ஒன்று தான். அப்போ இன்டகிரேஷன் 1/√x + 2 இங்கே ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதையும் ஸ்கொயர் வடிவத்தில் எழுதணும். அப்போ என்ன ஸ்கொயர் 1, 1 ஸ்கொயர் 1. ஓகே, இன்ட்டு dx. இங்கே இன்டகிரேஷன். இது எந்த வடிவத்தில் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபார்முலா. So integration 1/√x² - a² into dx நோடைய ஃபார்ம் என்னதுப்பா? log mod of x plus square root of x² - a² க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் c. ஓகே, இந்த வடிவத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஃபார்முலா அதுதான், ரெடிமேட் ஃபார்முலா. அதை அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸ் + 2. ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம்ப்பா. log mod of xக்கு பதிலாக x + 2 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² - a². என்ன இருக்குது? இது அப்படியே எழுதுங்க. இல்லை இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி எழுதுங்க. மாற்றி எழுதினாலும் பரவாயில்ல. ஸோ x + 2 the whole square - 1 க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் c. ஓகே, அடுத்தது செகண்ட் சம். 1/√x² - 4x + 5 தொகையிடுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதை எப்படி எழுத போகிறோமா? இன்டகிரேஷன் 1/√, இதை சொல்லியாச்சு. இருபடி கோவை வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே x² கீழ்வையும் தனி உறுப்பையும் பிரிக்க பாருங்கள். 4 5 5 கூட்டணும். அப்போது கழிச்சா தான் எனக்கு 4 வரும். இங்கே ப்ளஸ் இருக்குது, கூட்டணும். அப்போது 5 அப்படிங்கிறது வந்து பகா எண், ப்ரைம் நம்பர் அது. அதனால் 4 5 5 5லேருந்து 1 கழிச்சா தான் 4 வரும். 5 1 கூட்டினா 6 தான் வரணும். அதனால் இருபடி கோவை வடிவில் போட முடியாது. அதனால் எக்ஸினுடைய கீழ் என்ன இருக்கோ அதை என்ன பண்ண போகிறோம்? டபுளாக பிரிக்க போகிறோம். 2 மடங்காக எழுத போகிறோம். 2 × 2 தான். அப்போ இந்த 2 அப்படியே விட்ருங்க. இந்த 2 மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்கள். எந்த நம்பர் வருதோ அதை ஸ்கொயர் பண்ணுங்கள். 2 ஸ்கொயர் என்னது? 4. அப்போ 4 கூட்ட போகிறேன். 4 கூட்டினா என்ன பண்ணணும்? 4 கழிக்கணும், அதனுடைய மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்கு. ஸோ எழுதிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டாச்சு. x² - 4x ப்ளஸ் 4 கூட்டுங்க, 4 கூட்டுங்க, 4 கழிச்சாச்சு. ப்ளஸ் கடைசியில் இருக்கிறது 5 இன்ட்டு dx. ரைட், தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 1/√, இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன எழுதலாம் பாருங்கள்? a² - 2ab + b² ஃபார்ம்ல என்னது? a - b the whole square. இங்கே ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இது ஸ்கொயர் வடிவத்தில் எழுதலாம். இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போடும். இப்போ ஒரு மைனஸ் இருந்தால் கழிக்கணும். பெரியவனது சின்ன கழிச்சிட்டு பெரியவனுடைய குறி போட்டால் 1 + 1. இதையும் ஸ்கொயர் வடிவத்தில்னா 1 ஸ்கொயர்னு எழுதலாம் இன்ட்டு dx. இப்போ ஃபார்முலா என்னது? இதனுடைய ஃபார்முலா ரெடிமேட் ஃபார்முலா இன்டகிரேஷன் 1/√x² + a²னாலும் x² - a²னாலும் ஃபார்முலா என்னது? log mod of x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x². இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா a² போட போகிறோம். ஃபார்முலா அங்கே போட்டுக்கலாம் சாமி. இது இருக்கு இல்லையா? இதே ஃபார்முலா தான். லாக் ஆஃப் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் போட போகிறோம். இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா அங்கே ப்ளஸ் போட போகிறோம். அதே ஃபார்முலா தான். ஸோ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். லாக் mod of x ப்ளஸ் இதனுடைய சுருங்கிய வடிவம் தான் எதுமா? இது. ஸோ அந்த கணக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கணக்கு அப்படியே எழுதிக்கலாம். x² - 4x + 5 மாடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் c. தேர்ட் சம்மா இன்டகிரேஷன் 1/√9 + 8x - x² into dx. இது என்ன பண்ண போகிறோம்னா இன்டகிரேஷன் 1/√, நான் திட்ட வழியில் எழுத போகிறேன். ஆல்ரெடி இறங்கு வரிசையில் இருக்குது, நான் ஏறு வரிசையில் எழுத போகிறேன். x2 x1 தனி உறுப்புன்னு எழுத போகிறேன். ஆனால் எடுத்து பார்த்தா நமக்கு x1உடைய சைன் குறி வந்து நமக்கு மைனஸில் இருக்குது. எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்தால் தான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைனா பிடிக்கும்னு வச்சுக்கலாமே. என்ன பண்ண போகிறேன்? குறியை மாற்றுறதுக்காக குறியை மாற்றினா என்னது? மைனஸை வெளியே எடுக்கிறேன், இல்லை மைனஸால் பெருக்கிறேன்னு அர்த்தம். நான் அப்படியே ரிவர்ஸ் கீர் போட்டு எழுதிக்கிறேன். -x² என்ன வந்துடும்? +x² ப்ளஸ் 8x என்ன வந்துடும்? -8x ப்ளஸ் 9 என்ன வந்துடும்? -9 க்ளோஸ் ப்ராக்கெட் இன்ட்டு dx. ரைட், தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 1/√(-). இதை பார்க்கும்போது ஒரு இருபடி கோவையாக தான் இருக்குது. டி வகுத்தல் முறையில் கண்டிப்பாக நம்மளால் போட முடியும். ஆனால் அங்கே எக்ஸினுடைய மதிப்பு கேட்கல. இன்டகிரேஷனில் வரும்போது இது எந்த வடிவத்தில் எழுதணும்னா ஸ்கொயர் வடிவத்தில் எழுதணும். அப்போ ஸ்கொயர் வடிவத்தில் எழுதணும்னா அங்கே x² போட்டால் அங்கே 3 ஸ்கொயர் வந்துடும். ஆனால் அங்கே 3 ஸ்கொயர் போட்டால் இங்கே என்ன இருக்கணும்? ப்ளஸ் தான் இருக்கணும், மைனஸ் இருக்கக்கூடாது. ஆனால் நான் பண்ண முதல் 2 உறுப்புகளை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸினுடைய கீழ் இருக்கு இல்லையா, அதை 2 மடங்காக எழுதுகிறேன். 2 4 8. இந்த 2 விட்டுறேன், 4 ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் 16. 16 நான் கூட்டினால் 16 என்ன பண்ணணும்? நான் கழிச்சணும். அப்போது x² - 8x
ப்ளஸ் 16 மைனஸ் 16 மதிப்பு மாறாது மைனஸ் 9 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேப்பா. இப்போது இன்டகிரேஷன் 1/√ஆஃப் மைனஸ் ஆஃப் இதுக்கு பதிலாக என்ன இதெல்லாம் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். இங்கே மைனஸ் இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் மைனஸ் 16 கூட 9 சேர்த்தா 25. 25 எதனுடைய ஸ்கொயர் 5 ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸ்ன்றது இதுக்கு மட்டும் சொன்னல, இதை நான் தனியாக 2 டேர்மாக பிரிச்சுருக்கேன். அப்போது இந்த ப்ராக்கெட் போட்டுக்கணும். இன்டகிரேஷன் 1 இப்போ மைனஸ் தான் அது குறிய மாற்றுன்னு அர்த்தம். அந்த உள்ள எடுத்துகிட்டு போய் பெருக்கணும்னு வச்சுக்கேன். அந்த மைனஸ் 5 ஸ்கொயர்னா ஆகிடும் ப்ளஸ் 5 ஸ்கொயர். அப்போ √ஆஃப் 5 ஸ்கொயர் முன்னாடி வந்துடும். ப்ளஸ்ஸாக இருக்கிற எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் இருந்தால் என்ன ஆகிடும் மைனஸாக மாறிடும். மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ ஒரு ஃபார்ம் வடிவில் வந்துடுச்சு. ஒரு ஃபார்மில் வந்துடுச்சு. 1/√ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா. அதனுடைய ஃபார்முலா அது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி. இதுதான் ஃபார்முலாமா. அப்போ என்னென்னா இதை அப்ளை பண்ண போகிறேன். ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் 4 பை ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது 5 ப்ளஸ் சி. இதுதான் ஆன்சர். ஓகே.